ஹலோ ஆல்! எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல விளாக் எதுவும் பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா சிம்பிளா ஒரு கிச்சன் மேக்கோவர் தான் பார்க்க போறோம். ஆர்டர் பண்ண எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்துருச்சு. இந்த எல்இடி லைட் மட்டும் லேட் ஆயிடுச்சு. அது வந்த உடனே கிச்சன் மேக்கோவர் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஹேங்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 செட் ஆஃப் ஹேங்கர் வரும். ஒண்ணு வந்து லிவிங் ரூம்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இன்னொன்னு வந்து கிச்சன் ரூம்ல பண்ணலான்ட்டு வச்சிருக்கேன். அடுத்ததா கேண்டில் ஹோல்டர்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 3 வரும். டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அண்ட் டிசைன்ஸில் இருக்கும். இது வந்து ஸ்டார் ஷேப். 3ம் ஒரே மாதிரி டிசைனில் தான் இருந்தது. அடுத்தது அந்த கேண்டில் ஹோல்டர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்காக செட் ஆஃப் 100 கேண்டில் செட் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து செட் ஆஃப் 25, 50, 100 அந்த மாதிரிலாம் வரும். 100 கவுண்ட் இருக்க மாதிரி வாங்கினா கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. வச்சு ஒரு 3 மந்த்ஸ் பக்கமாக யூஸ் பண்ணலான்ட்டு 100 இருக்க மாதிரியே ஆர்டர் போட்டேன். அடுத்தது கிராஸ் மேட். 1 வாங்கினாலும் 2 வாங்கினாலும் ஏதோ கொஞ்சம் தான் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. அதனால செட் ஆஃப் 2வே ஆர்டர் போட்டேன். அடுத்ததா லிவிங் ரூம் இல்லைன்னா பெட்ரூமில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபெதர் ஹேங்கிங் ஆர்டர் போட்டிருந்தேன். இது குட்டியாக ஒரு எல்இடி லைட் வித் பேட்டரியோட வருது. நெக்ஸ்ட்டு கிச்சனில் வால் டைல்ஸில் ஹேங் பண்ணுறதுக்காக இந்த கோட்ஸ் மாதிரி ஒரு 3 செட் வரும். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருந்தது. கிச்சனில் ஹேங் பண்ணுற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ், கலர்ஸ், சைஸ், டிசைன்ஸ்னு நிறைய இருக்கும். எனக்கு பிடிச்ச மாதிரி அதில் பார்த்து ஒன்று ஆர்டர் போட்டேன். அடுத்ததாக குட்டியாக க்யூட்டாக இந்த 4 பீஸ் புத்தா செட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ப்ரைஸும் ஒரு 120, 30, 40 அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. ப்ரைஸும் ஓகேவாக இருந்தது, குவாலிட்டியும் ஓகேவாக இருந்தது. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஹேங் பண்ணுறதுக்காக குவாலிட்டியான ஹூக்ஸ் பார்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். நார்மல் ஹூக்ஸ் ஆர்டர் போட்டிருந்தா எப்படி இருக்கும்ட்டு தெரில. அதனால கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்க மாதிரியே போட்டேன். பார்க்குற இடம்லாம் கிச்சனில் கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்தால் நல்லா இருக்குமேட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். அங்கங்கே ஹேங் பண்ணி விடலான்ட்டு. கடைசியாக ரிசீவ் ஆனது இதுதான் எல்இடி லைட். இது வந்து அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ், மல்டி கலர்ஸ் எல்லாமே அவைலபிலிட்டியாக இருக்கும். நான் வார்ம் கலராக பார்த்து ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு இந்த எல்இடி லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ண தெரியாது. அதனால லீவில் ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஹஸ்பண்டை வச்சே ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்ட்டு தான் சண்டே நைட்டாக இந்த பிளான் பண்ணியிருந்தோம் மேக் ஓவர் பண்ணலான்ட்டு. ஒரு 8:00 டின்னர்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு கிச்சனெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மேக் ஓவர் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 9:15 இருக்கும். நான் நினச்சேன் ஒரு 1 to 1 1/2 ஹவர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆகும்னு. ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்கு டோட்டலாக 2 ஹவர்ஸே ஆயிடுச்சு. 5 மீட்டர்ஸ் லைட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் மெஷர்லாம் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சுது ஒரு 6 to 7 மீட்டர்ஸ் இருந்தால் கிச்சன் ஃபுல்லாக தாராளமாக ஒட்டியிருக்கலாம். எட்ஜில் அப்படியே ஓப்பனாக தான் இருக்கும். தண்ணிலாம் பட்டா சேஃப்டி இல்லை. அதனால பிளாக் டேப் வச்சு நல்லா சுற்றி எடுத்தாச்சு. கிச்சன் மேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதாவது பிஃபோர் பிக்னு கூட எடுத்துக்கலாம். என்னோட கிச்சன் ரொம்பவே சிம்பிளான நான் மாடுலர் குட்டி கிச்சன் தான். பார்க்குறதுக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நேரில் ரொம்பவே குட்டியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒருத்தர் ஆர் 2 பேர் அவ்வளோதான் நின்று சமைக்க முடியும். மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஒரு பிளானை போட்டு ஒட்ட ஆரம்பிச்சாச்சு. இந்த எல்இடி டேப் லைட்லேயே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. இது ரொம்பவே சிம்பிளாக குட்டியாக தான் இருந்தது. டேப் பின்னாடி பிரிச்சுட்டு அப்படியே ஒட்ட வேண்டியது தான். இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒட்ட முடியாது. ஏதோ ஆணி அடித்து ஹூக் போடுற மாதிரி தான் இருக்கும். எதுக்கு ரிஸ்க்குன்ட்டு இந்த மாதிரி சிம்பிளாகவே வாங்கிட்டோம். ஆன்லைனில் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி 2, 3 கடையெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஆல்டர்னேட்டாக பார்த்திங்கன்னா லைட் எரியிற மாதிரி, அதாவது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரெட், க்ரீன், ப்ளூ அந்த மாதிரி மாறி மாறி எரியிற மாதிரியும் இருந்தது. ஒரே கலரில் ரெட், ஆரஞ்சு அந்த மாதிரியும் இருந்தது. கடையில் எதுவும் செட் ஆகலை. அதனால தான் வேறு வழியே இல்லாமல் தான் கடைசியாக பார்த்துட்டு அமேசானில் ஆர்டர் போட்டிருந்தோம். நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தது வந்து வார்ம் லைட்டு தான். கிச்சனுக்கு எப்பவும் வார்ம் லைட் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால வேறு எந்த கலர்ஸும் யோசிக்க கூட இல்லை. வார்ம் லைட்டே டக்குன்னு ஆர்டர் போட்டாச்சு. ஒட்டும் போது இந்த கார்னர்ஸில் மட்டும் பார்த்துக்கணும். கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லைட்லாம் பாதியிலேயே கட் ஆயிரும். அதனால கொஞ்சம் பார்த்து தான் ஒட்டிகிட்டு இருந்தோம். 5 மீட்டர்ஸ் தான் இருந்தனால விண்டோ சைட் ஃபுல்லாக 4 சைடும் ஒட்ட முடியல. அதனால இந்த சைட் மட்டும் இப்போதைக்கு கவர் பண்ணிக்கலாம். விண்டோ சைட் வேணும்னா அப்புறம் வேறு ஏதாவது பிளான் பண்ணி ஒட்டிக்கலான்ட்டு இந்த சைட் ஒட்ட ஆரம்பிச்சிட்டோம். இந்த லைட் வந்து 400 சம்திங் வந்திருந்தது. ஒரு அடாப்டர் மாதிரி கொடுத்துருந்தாங்க.
இதுக்கு ப்ளக் மட்டும் வெளியில வாங்குற மாரி ஆச்சு. அது ஒரு ₹50க்கு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கம்ப்ளீட்டா ஒட்டி முடிச்சதுக்கப்புறம், பாப்பா நான் தான் லைட் போடுவேன்ட்டு போட்டு விட்டா. நல்லா தான் இருந்தது பாக்க. ஆனா ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிருச்சு. விண்டோக்கு ஆப்போசிட்டா இந்த சைட் ஒட்டியிருக்கிறது வந்து, கொஞ்சம் டைல்ஸ் கீழ ஒட்டியிருந்தா நல்லாருந்திருக்கும். நாங்க மேல ஒட்டுனனால, மேல தான் பிரைட்னஸ் அதிகமா இருந்தது. கீழ அவ்வளவா வரல. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தோம். எடுத்து கீழ ஒட்டலாமா? இல்ல ஒட்டாம போயிருச்சுன்னா என்ன பண்றதுன்ட்டு. சரி இப்படியே விட்டாலும் பிரைட்னஸ் கம்மியா தான் இருக்கு. வேற வழி இல்ல. ஒட்டி பார்ப்போம். ஒட்ட முடியலன்னா டபுள் சைட் டேப் ஏதாவது போட்டு ஒட்டிக்கலான்ட்டு தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆனா நல்ல வேள ஒட்டிக்கிச்சு. நீங்களும் இந்த மாரி எல்இடி லைட் வாங்கி கிச்சனுக்கு ஒட்டணும்னு நெனச்சா, கண்டிப்பா உட்காந்து பக்காவா பிளான் போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நெறையவே எங்களுக்கு நடுவுல நடுவுல சொதப்புன மாரி தான் இருந்தது. பட் எப்படியோ ஓகே ஆரம்பிச்சாச்சு. வேற வழி இல்லன்ட்டு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படியே முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழ இறக்கி ஒட்டுனதுக்கப்புறம் பிரைட்னஸ் ஓகேவா இருந்தது. மேல, கீழ நல்லா ஈக்குவலா இருந்தது. ஒரு வழியா லைட்ட ஒட்டி முடிச்சாச்சு. இந்த லைட்ட ஒட்டி முடிக்கிறது தான் ரொம்பவே பெரிய வேலையா இருந்தது. அதே ஃபர்ஸ்ட்டு முடிச்சாச்சு. மத்ததெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிரும். இந்த 3 கலர் செட் ஆஃப் கோட்ஸும், வுட்டன் வால் ஹேங்கிங்கும் எங்க மாட்டலான்ட்டு ஓரளவுக்கு யோசிச்சு முடிவு பண்ணி, மார்க்கர்ல மார்க் பண்ணி அதுக்கப்புறம் ஹூக் யூஸ் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சுட்டோம். இந்த 3 செட் ஆஃப் கோட்ஸ் மாட்டும்போதும் ஒரு சில சொதப்பல்லாம் வந்துச்சு. பார்த்து மார்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் மாட்டுனோம். இருந்தாலுமே 1 கீழ, 1 மேல அந்த மாரி வந்துருச்சு. நல்ல வேளை இந்த கயிறு வந்து ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ற மாரி தான் குடுத்துருந்தாங்க. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியோ மேனேஜ் பண்ணி நல்லா இருக்க மாரி பண்ணிட்டோம். ஆனா, இத ஏன்டா பாப்பா இருக்கும்போது ஆரம்பிச்சோம் அப்படிங்கிற மாரி தான் ஆயிருச்சு. அவள தூங்க வச்சுட்டு பண்ணலான்ட்டு பார்த்தா, கண்டிப்பா தூங்க மாட்டா. அவ நல்லா தெரிஞ்சுக்கிட்டா, நம்ம தூங்கிட்டா அவங்க போய் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால அவள வச்சுட்டே தான் எல்லாம் பண்ற மாரி இருந்தது. நடுவுல நடுவுல வந்து இங்க பாருங்க, அங்க பாருங்கன்னு கூப்பிட்டு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருந்தா. பாப்பா மட்டும் முன்னாடியே தூங்கியிருந்தா, எங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே வேல முடிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த இடத்துல இருந்தா செட் ஆகுமான்னு வச்சு பார்க்க கூட விடல. நான் தான் மாட்டுவேன்ட்டு ஒரே அடம். அதுக்கப்புறம் அந்த வுடன் வால் ஹேங்கிங் வந்து அந்த சைட் மாட்டிட்டோம். கொஞ்சம் மேலாவ இருக்க மாரியே, அடுப்புக்கிட்டயே இருந்தா ஏதோ ரொம்ப சூடாகுற மாரி இருக்கும். பிளான்ட்ஸ்லாம் வைக்க போறோம். ஹீட் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் மேல தூக்கியே ஹேங் பண்ணிட்டோம். கிச்சன் எப்பவுமே நின்னு நம்ம அதிகமா சமைக்கிறது தான். எப்பவும் போல இல்லாம இந்த மாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா பண்ணிக்கிட்டா பார்க்க இன்ட்ரஸ்டிங்காவும் இருக்கும். சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஆசையா இருக்கும். இந்த குட்டி மணி பிளான்ட் பக்கத்திலேயே கேண்டில் ஹோல்டர் வச்சு, அதுக்குள்ள கேண்டில் ஏத்தி வச்சு பார்க்கலான்ட்டு பார்த்தோம். அதையும் பாப்பா தான் ஏத்துவேன்ட்டு வந்து ஏத்திட்டு இருந்தா. ஸ்டார்ட்டிங்ல வச்சு லைட்லாம் ஆஃப் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியா இருக்க மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 டூ 15 மினிட்ஸ்க்கு அப்புறம்லாம் பிரைட்னஸ் நல்லா இருந்தது. கேண்டில் நல்லா எரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம், நல்லாவே பிரைட்னஸ் குடுத்துச்சு. அந்த வுடன் வால் ஹேங்கிங்ல மணி பிளான்ட் வைக்கும்போது சென்டரா பார்த்து வைக்கிறது பெட்டர். ஏன்னா ஓரத்துல வச்சா கீழ விழுகுற மாரி இருந்தது. அப்புறமா இந்த ஆர்ட்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ எங்க தொங்க விடலான்ட்டு ஒரே யோசனை. சரி நடுவுல தான் எதுவுமே இல்லாம இருக்கு லைட்லாம். அதனால அங்க தொங்க விட்டுறலான்ட்டு அங்கேயும், இந்த ஃபில்டர் கிட்டயும் தொங்க விட்டாச்சு. எதுக்கு ஆர்டர் பண்ணேன்னே தெரியாம இருந்தது இந்த கிராஸ் மேட் தான். ஆர்டர் பண்ணிட்டேன். பட் எங்க வைக்கலான்ட்டு ஒரு ஐடியாவும் இல்ல. சரி விண்டோஸ் பக்கத்துல அதுக்கு ஏத்த மாரி கட் பண்ணி வச்சுக்கலான்ட்டு, கட் பண்ணி வச்சுட்டோம். 2 மேட்ல 1 மேட் அப்படியே இருந்தது. 1 மேட் மட்டும் தான் அங்கங்க கட் பண்ணி யூஸ் பண்ணோம். அதுவும் இந்த விண்டோல ஹூக் மாரி ஒண்ணு இருக்கு. அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மாரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துட்டு, அந்த ஹூக் வர இடத்துல மட்டும் இன்னொரு கட் குடுத்து பார்த்து செட் பண்ணி வச்சுட்டோம். இந்த இடத்துல முன்னாடி மெஷரிங் கப்ஸ், அப்புறம் ஸ்பூன் ஹோல்டர்லாம் வச்சிருந்தேன். குட்டி குட்டி ஸ்பூன்லாம் போட்டு. இப்போ இந்த இடத்துல கேண்டில் ஹோல்டரும், 4 செட் ஆஃப் புத்தா வாங்குனோம்ல, அதையும் செட் பண்ணி பார்த்துட்டுருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த மாரி தான் செட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் நல்லா இல்லாத மாரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் இந்த மாரி மாத்தி செட் பண்ணி வச்சு பார்த்தாங்க. இப்போ கொஞ்சம் ஓகே புடிச்ச மாரி இருந்தது. இந்த மாரியே ஃபைனலைஸ் பண்ணி விட்டுட்டோம். இந்த எல்இடி லைட் வெளிச்சத்துக்கும், வால் ஹேங்கிங்ல கேண்டில் ஹோல்டர்ல இருக்க கேண்டில் வெளிச்சத்துக்கும், அப்புறம் இந்த விண்டோல வச்ச கேண்டில் ஹோல்டர்ல இருக்க கேண்டில் வெளிச்சமும் எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருந்தது பார்க்க. விண்டோல அந்த சைடும் இதே மாரியே கட் பண்ணி, அந்த ஹூக் இருக்க இடத்துல தனியா கட் பண்ணி, அழகா பிளேஸ் பண்ணியாச்சு. இதுல எனக்கு என்ன வைக்கிறதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. நான் இங்க முதல்ல மேட்டே போட தேவையில்ல. அது ஓரமா தான் இருக்கு அப்படின்னு நெனச்சேன். ஆனா ஹஸ்பண்ட் தான் இதெல்லாம் பண்ணாங்க. மெஷரிங் கப்ப அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க.
2 ஜன்னலுக்கும் வச்சது போக கிராஸ் மேட் இன்னும் மிச்சம் இருந்தது. அடுப்புக்கு பக்கத்துல எப்பவும் ஸ்பூன் ரெஸ்ட் வச்சிருப்பேன். இது வந்து செராமிக் தான். இழுக்கும்போது சவுண்ட் வர மாரியே இருக்கும். கிராஸ் மேட் கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாரி கட் பண்ணி அடியில வச்சுட்டா, அந்த சவுண்ட் இல்லாம இருக்கும். பார்க்கவும் நீட்டா இருக்குமேன்ட்டு அங்கேயும் வச்சாச்சு. ஓவராலா கிச்சன் இப்ப பார்க்க இப்படி தான் இருக்கு. ரொம்பவும் பெருசாலாம் நாங்க மேக் ஓவர் எதுவும் பண்ணல. ரொம்பவே சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். அதுவும் ரென்டலுக்கு இருக்கனால ஓனர் ஏதாவது சொல்லுவாங்களோ என்னமோன்ட்டு பார்த்து பார்த்து தான் எல்லாம் பண்ணியிருந்தோம். இந்த விண்டோ சைடு மட்டும் நடுவுல லைட் இல்லாதனால, ஏதோ கொஞ்சம் பிளெயினா இருந்த மாரியே இருந்தது. நான் ஸ்டார்ட்டிங்ல காட்டியிருப்பேன். அந்த ஃபெதர் ஹேங்கிங் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதுல இந்த மாரி பேட்டரி செட் பண்ற மாரி குட்டி எல்இடி லைட் குடுத்துருந்தாங்க. அத இந்த லீஃப் கூட செட் பண்ணி பார்த்துருந்தோம். இது போட்டதுக்கு போடாமலே இருந்திருக்கலாம். அந்த மாரி தான் இருந்தது. லைட் வந்து ரொம்பவே குட்டியா மைன்யூட்டா தான் தெரிஞ்சது. சரி செட் பண்ணியாச்சு, அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. அந்த ஃபெதர் ஹேங்கிங் வந்து பெட்ரூமில் எங்கேயாவது ஹேங் பண்ணிக்கலான்ட்டு. இதையும் பாப்பா தான் ஆன் பண்ணுவேன்ட்டு ஆன் பண்ணி பார்த்தா. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். லைட் எரியிறது ரொம்ப கம்மியா தான் தெரிஞ்சுது. இப்ப பாருங்க உங்களுக்கே தெரியும். க்ளோஸ்அப்ல பார்க்கறனால தான் ஏதோ இந்த அளவுக்காவது தெரியுது. கொஞ்சம் தள்ளி நின்னு பார்த்தா எரியறதே சுத்தமா தெரியல. கேஸ் ஸ்டவ்வுக்கு அந்த சைடு வந்து ஸ்பூன் ரெஸ்ட் வச்சாச்சு. இந்த சைடு வந்து எப்பவும் தேவைப்படுற வாட்டர் வந்து ஒரு ஜக்ல ஊத்தி, பக்கத்திலேயே ஒரு இன்டோர் பிளான்ட்டும் வச்சாச்சு. அவ்வளோதான். ஃபுல்லா ஓரளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு செட் பண்ணியாச்சு. ஓவராலா இப்ப பார்க்கறதுக்கு கிச்சன் இந்த மாரி தான் இருக்கு. அவ்வளோதான் நம்மளோட சிம்பிளான கிச்சன் மேக் ஓவர் முடிஞ்சிருச்சு. ஒரு 2, 3 மந்த்ஸ் பேக் இந்த கிச்சன் டூர் வந்து டீட்டெயில்டா ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். அதையும் செக் பண்ணி பாருங்க. ஒர்க்கிங் விமனோ இல்ல ஹவுஸ் ஒய்ஃபோ ஒரு நாள்ல மேக்ஸிமமா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிச்சன்ல தான். அப்படிப்பட்ட கிச்சனை நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன மேக் ஓவர் செஞ்சு பார்த்துக்கலாம். போரிங்கா இல்லாம இருக்கும். சமைக்கிறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும். கேஸ் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்க டைல்ஸ் ஃபுல்லாக வால்பேப்பர் ஏதாவது ஒட்டலான்ட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் பிளெயினாக இருக்க சாண்டில் கலர், ஒயிட் கலர், பிங்க் கலர்லாம் ஒட்டி அதுக்கப்புறம் இந்த வால் ஹேங்கிங்ஸ், கோட்ஸ்லாம் மாட்டியிருந்தோம்னா பார்க்க இன்னமும் பிரைட்டாக அழகாக இருந்திருக்கும். இந்த டைல்ஸு கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்க மாதிரி இருந்தது. அதனால் ஒட்டினா எப்படி வருமோன்ட்டு தெரியல. அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஓனர் ஏதாவது சொல்லுவாங்களோ என்னமோ, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், அதனால வால்பேப்பர் மட்டும் ஒட்டலை. ஹூக் தான், இதை வேணும்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால எல்லாமே ஹூக் யூஸ் பண்ணி மாட்டியாச்சு. உங்களுக்கும் இந்த மாதிரி கிச்சனில் குட்டி குட்டியாக மேக் ஓவர் பண்ணணுன்ட்டு ஆசை இருந்தால் அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதுக்காகவும் தயங்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நமக்கு தான் எப்பவும் கொடுக்கணும். நமக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறோம்? லாங் வீடியோ மட்டும் இல்லை, இந்த சேனலில் டெய்லியும் ரொட்டீன் vlog-அ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அதையும் பாருங்கள். இந்த vlog இதோட முடியுது. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog-ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.